8,000 கோடி ரூபாய் மோசடி விவகாரத்தில் தொடர்புடைய நியோமேக்ஸ் நிறுவன இயக்குனர் கடத்தப்பட்டதாக புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். வணக்கம். இந்த புகாரின் பின்னணி என்ன? விசாரணை தற்பொழுது எந்த கட்டத்தில் இருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. மேடவாக்கம் பகுதியை சேர்ந்தவர் சார்லஸ். 52 வயதான இவர் இன்று மதியம் நாவலூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மால்ல கார்ல சென்றிருக்கிறார். குறிப்பாக அங்குள்ள பொருட்களை, வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கிவிட்டு அவர் கார்ல அமர்ந்திருந்த நிலையில ஓட்டுநர் அருகே இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு சென்ற நிலையில அப்போது திடீரென ஒரு 3 பேர் கொண்ட கும்பல் இன்னொரு கார்ல திடீரென இவருடைய கார்லயே, அதாவது சார்லஸ் இருந்த கார்லயே இந்த 3 நபர்களும் ஏறி சார்லஸை காருடன் கடத்தி சென்றிருக்கிறார்கள். கடத்தி சென்றவுடன் இது குறித்து உடனடியாக சார்லஸோட கார் ஓட்டுநரான ஷாம் என்பவர் இது குறித்து தாம்பரம் தாளம்பூர் காவல்துறையினருக்கு ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். தகவலின் பேர்ல போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டு தற்போது முதற்கட்ட விசாரணையில இந்த கடத்தப்பட்ட சார்லஸ் என்பவர் மீது ஏற்கனவே 8,000 கோடி ரூபாய் இந்த நியோமேக்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி அதுல இவர் இயக்குனராக செயல்பட்டு வந்ததும் அந்த 8,000 கோடி மோசடி விவகாரத்துல இவர் ஏற்கனவே மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் சார்லஸ் என்பவர் கைது செய்யப்பட்டு அவர் தற்போது ஜாமீன்ல இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே சுமார் 7,000 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை மத்திய பொருளாதார அந்த குற்றப்பிரிவு போலீசார் ஏற்கனவே முடக்கி இருக்கக்கூடிய நிலையில் விற்பனை செய்யப்பட்டு இருக்கிற நிலையில தற்போதைய இயக்குனரான சார்லஸ் என்பவர் கடத்தப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமானது அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக தாளம்பூர் போலீசாரும் 2 பிரிவுகளின் கீழே கடத்தல், சட்டவிரோதமாக அடைத்து வைத்தல் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழே தற்போது வழக்கு பதிவு செய்து போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கடத்தியவர்கள், பணத்தை இழந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் கடத்தி இருக்கலாம் எனவும் சந்தேகத்தின் பேர்ல தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் எந்த வழியாக அந்த கார் சென்றது உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல போலீசார் இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி சாலமன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.